ஏற்கனவே திமுக ஆட்சி படு மோசமான ஆட்சிங்கிறத நம்ம பல்வேறு சூழல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, குறிப்பா தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துறதுக்கு இவர்களுக்கு தைரியம் என்றால், இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலை இருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல உணர்வுமிக்க நாடார்கள் ஒன்றிணைந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய சமூக விரோதி முக்தாருக்கு துணை போகும் திமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசிய சமூக விரோதி முக்தாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், நாடார் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசிய முக்தார் போன்றவர்களுக்கு துணை போகும் திமுகவுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்ற தேர்தலில் சமூக விரோத கும்பல்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தால் மட்டும்தான் நாளைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இந்த மாதிரி அவதூறுகளை கலப்பும் மனநோயாளிகள் திருந்துவார்கள்.